My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination பத்தின ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்ஸில் வந்துடுச்சு. எக்ஸாமினேஷன் நடப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடி மே மாதம் 4ஆம் தேதி கடந்த 4ஆம் தேதி கொஷின் பேப்பர் ஒரு 20க்கும் அதிகமான மாணவர்களுக்கு லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாட்னாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான மாணவர்கள் அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அண்ட் சில மாணவர்களுடைய பெற்றோர்களும் கூட இதில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ் வாசிக்கிறேன். இது நேற்றுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கோயம்புத்தூர் எடிஷன்லேயே ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். NEET question and answers given to 20 aspirants day before examination அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பாட்னால question papers of national eligibility cum entrance test and their answers were provided to around 20 aspirants a day before the NEET examination, May 5 exam. Top official connected with the probe revealed on Thursday after arresting 13 people including 4 examinees and their parents. இப்போ கிட்டத்தட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களையும் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது குறித்து பாட்னாவிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டு கொடுத்த அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறதும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதையும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, பொதுவாக நீட் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய, இந்திய அளவில் எல்லா இடங்களுக்கும் காமனாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனில் ஏகப்பட்ட குளறுபடிகளை இந்த வருஷம் NTA அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. பொதுவாக அதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நேஷனல் ட்விஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஓவர் த இயர்ஸ் நீங்கள் நீட் ஆரம்பித்த காலத்தில் அந்த எப்போ NTA கையில் இந்த எக்ஸாமினேஷன் போச்சோ அப்போ இருந்தே நீட்டுக்கு மட்டும் இல்லை, ஈவன் JEEல கூட இதே மாதிரியான குளறுபடிகள் அப்படிங்கிறது நடக்கு. எஸ்பெஷலி நீட்டில் கொஷின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது இந்த வருஷம் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடியும் கூட சில வருஷங்களில் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நிறைய நியூஸ் ஆர்டிக்கலில் நமக்கு வந்திருக்குது, நம்மளும் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த முறை இது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் பேப்பர், அந்த கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம் தான். இதில் சம்மந்தப்பட்ட ஒரு 20க்கும் அதிகமான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்கொயரியில் வச்சுருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலரை என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அங்கே போயிட்டு இருக்கு. இப்போ ரீ எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் ப்ரூவன், அது நடந்துச்சு அப்படிங்கிறது உண்மையாகப்பட்டுச்சு, நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தென் மேபி தேட் மைட் பி a சான்ஸ். ஆனால் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை அவங்களுக்கு கொடுத்த வேறு கொஸ்டின் பேப்பர், அதை ஏதோ பழைய கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. இந்த விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின் பேப்பர் தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்தியா ஃபுல்லாக காமனாக நடக்கக்கூடிய ஒரு தேர்வு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் இருந்து 200 கேள்விகள் கேட்கணும். இந்தியாவில் எல்லா மாணவர்களும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு சில மாணவர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு சென்டர்ஸ் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா அஃபெக்ட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாணவர்கள் ஒரு பர்டிகுலர் சென்டரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி மேகாலயாவில் இன்னும் சில இந்தியாவின் பிற மாநிலங்களையும் ஒரு சில சென்டர்ஸில் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வந்திருக்கு. இதை குறித்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இது வரைக்கும் எந்த விதமான அஃபிஷியல் அப்டேட்ஸும் கொடுக்கல. நாங்கள் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இதுக்கு முன்னாடி சொல்லலை. ஆனால் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இந்திய அளவில் 200 கேள்விகள் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான கேள்விகளை எழுதி அதற்குரிய பதில் அளிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய திறமைக்கெல்லாம் அவங்களுடைய அறிவுக்கு ஏற்பாற்பட்டு அவங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்களோ அது ஒரு புறம் இருக்குது. இன்னொருத்தருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்குறாங்க, டிஃப்ரெண்ட் 200 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கு இவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. ரெண்டுமே சிலபஸில் இருந்தால் வருது, ஆஸ் பர் த நார்ம்ஸ். ரெண்டுமே சிலபஸில் இருந்தால் இருக்குது. அவுட் ஆஃப் போர்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறீங்க. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட். ஆனாலுமே ஒரு மாணவர் வேற ஒரு கேள்வியும் இன்னொரு மாணவர் வேற ஒரு கேள்வியும் எழுதிட்டு வரும்போது அந்த 2 பேருடைய மார்க்கையும் எப்படி நம்ம ஈக்குவலாக கம்பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு இது. மேபி நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் தான். ஆனால் எத்திக்கலி ஸ்பீக்கிங் எல்லா மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஒரு கல்வியாளராக நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான கேள்விகள் இந்தியா ஃபுல்லாக இல்லை வெளிநாடுகளையும் சேர்த்து ஒரே மாதிரியான கேள்விகளுக்கு பதிலளித்து வரக்கூடிய மாணவர்களை நீங்கள் MBBS அட்மிஷன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தட் வில் பி த பெஸ்ட்
ஆப்ஷன் அண்ட் பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் மாணவர்களுக்கு நீங்கள் செய்கிற மிகச்சரியான ஒரு முடிவாக இருக்கும், ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் வேறு கைண்ட் ஆஃப் கொஷின் பேப்பர் வச்சிங்க அப்படின்னா ஒரு சில கொஷின் பேப்பர்ஸ் டிஃபிகல்ட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நழுவி கூட போகலாம். ஒருவேளை தூத்துக்குடியில் எழுதின மாணவர்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் வந்திருந்தால் இன்னும் நல்ல மார்க் எடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ ஏற்படலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு கல்வியாளராக இதை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம், மாணவர்கள் நிறைய பேர் நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை கேள்விப்படும் போது ஒரே மாதிரியான கேள்வித்தாளை இனி வருகிற வருஷங்களில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வைப்பீங்க அப்படின்னா அதை முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்கறது நல்லது. அண்ட் கம்மிங் பேக் டு த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக், இது இந்த வருஷம் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது அஃபீஷியலாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. பிகாஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் காப்பி முதற்கொண்டு அவங்க கோர்ட்டுக்கு கொடுத்த லெட்டர் முதற்கொண்டு எல்லாமே நம்மக்கிட்ட காப்பீஸில் இருக்குது, எல்லாமே நியூஸ் மீடியாவில் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த இதை வச்சு பார்க்கும்போது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய தவறை இழைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிகிறது. ஸோ மேபி இதுக்கு அடுத்து அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்க அல்லது இதற்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கடைசியில் வரும்போது கூட நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி மைட் ரெஃப்யூஸ் த கொஷின் பேப்பர் லீக்கேஜ். இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலைன்னு கூட சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக பயப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நிறைய மாணவர்கள் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க சார்பாக நமக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீட் ரிலேட்டடான அல்லது மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து நம்மளுடைய சேனலில் வந்துட்டே இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு மதியானம் 12:30 மணிக்கு புதுயுகம் தொலைக்காட்சியில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கிறோம். ஸோ 12:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். உங்களுடைய கேள்விகளை நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுறோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.